ஒரு வசனம் மிகுந்த அழகான ஒரு வசனம் இருக்கிறது. நீ அனலும் இல்லாமல் குருளும் இல்லாமல் நீ இருந்த என்றால் உன்னை கர்த்தர் என்ன பண்ணி போகிறார்? வாந்தி பண்ணி போற வல்லவராயிருக்கிறார். நீ எப்படியாக இருக்க வேண்டும்? இந்த நாளில ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஒரு கொடுக்கிற சபையில நீ நிலை நிற்கிற மகனாக, நிலை நிற்கிற மகளாக இருக்க வேண்டும். இந்த செய்தி நிமித்தம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் எந்த சபைக்கு போய் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புறப்பட்டு நீங்க 30 வருடம் ஒரு சபைக்கு போவீங்க, 50 வருடம் ஒரு சபைக்கு போவீங்க, 10 நாள் ஒரு சபைக்கு போயிருப்பீங்க. ஆனால் நீங்க ஒரு நாள் ஒரு சபைக்கு போய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் உங்களை வழி நடத்தினார் என்றால், உங்களை ஜெபிக்கும்படியாக, உங்களை பலவீனத்திலே ஜெபிக்கும்படியாக, உங்களை கண்ணீரிலே ஜெபிக்கும்படியாக எந்த சபை இருக்கிறதோ அந்த சபைக்கு நீங்க போங்க. இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக